நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற புதினா செடி. நான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக இதே புதினா செடி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இதே ஃப்ளேவர் எப்போவுமே வேணும். கடையில் வாங்கும்போது நிறைய வித்தியாசப்படும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான மணத்தோடு வரும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு வேணுங்கிற நம்ம ஒரே மாதிரியாக அந்த ஒரு மணத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். 7 வருஷமாக ஒரே தொட்டிலே இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நான் தொட்டி மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எப்படி புதினாவை நட்டு வைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சிங்க அப்படின்னா நிறைய விளைச்சலும் நிறையா இருக்கும், நிறைய செடிகளும் உருவாகும், அதே நேரத்தில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நான் இது இன்னொரு பழைய தொட்டியில் புதினா வச்சுருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா தொட்டியை நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் அதோட லைஃப் முடிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த தொட்டியில் பிரண்டையும் இந்த புதினாவும் இருக்குது. ஸோ இதிலிருந்து நான் ஒரு 4-5 செடிகளை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வேரோடு இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ நம்ம கடையிலேருந்து புதினா கட்டு வாங்கிட்டு வரோம். அதுலேயும் நம்ம இதே மாதிரி செய்யலாம். ஒரு 2-3 வேர் இருந்தால் கூட போதும். அந்த மாதிரியான தண்டுகளாக எடுத்துக்கோங்க. நான் இந்த தண்ணியில் ப்ரொபகேட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சாயில் ப்ரொபகேஷன் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. நம்ம வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நீங்கள் மண்ணில் எடுத்து திரும்ப ரீபாட் பண்ணும்போது அவ்வளோதான், அந்த வேரெல்லாம் உடஞ்சி அதோட லைஃப் அங்கேயே முடிஞ்சு போயிடும். தண்ணியில் ப்ரொபகேட் பண்ணுறதுல ஒரு 10% தான் நமக்கு சக்ஸஸே கிடைக்கும். அதனால் சாயில்லையே எப்பவும் ப்ரொபகேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன கொஞ்சமாக நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வர புதினா கட்டில் நல்ல மணமான இதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கொஞ்சம் அந்த ஒரு சிகப்பு கலரில் இருக்கணும். கீழே ஒரு 2-3 வேர் இருக்கணும். மண் பாருங்க நல்லா பொலன்னு எடுத்துக்கோங்க. ஒரு 50% கார்டன் சாயில், 20% கொக்கோ பீட்டு, 10% சாண்டு, மிச்சம் இருக்கிறதுக்கு தொழு உரம், அப்படி இல்லாட்டினா கம்போஸ்ட் கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க. மண் நல்லா பொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு கொலக்கட்டை போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப அப்படியே உடஞ்சி வந்துடணும், ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். வேறு நம்ம ஒரு விரலால் குத்தி சொறி விட்டுட்டு போயிடுவீங்க, அந்த மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா அழகாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு என்ன சொல்கிறது, குழி இந்த மாதிரி சைடில் லாங்கான குழி பறிச்சுட்டு இந்த மாதிரி நட்டு வைக்கணும். வாங்க பார்க்கலாம் திரும்ப இன்னொரு தடவை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதினாவை நம்ம இப்படி நட்டு வச்சாதான் அது நல்லா வளரும். இந்த மாதிரி படும்போது தான் ஒரே தண்டுலேருந்து 4-5 செடிகள் வரும். 4-5 புது ஷூட்ஸ் நல்லா வளரும். நீங்கள் பாருங்கள், இந்த தண்டு நல்லா பெருசாக இருக்குது. அதோட ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் தான் வேர் இருக்குது. அந்த கொஞ்சம் வேர் இருக்க இடத்த புதைச்சிட்டு மித்த இடங்களையும் புதைச்சி நம்ம விடும்போது அந்த எல்லா இடங்கள், அந்த வழி போகிற எந்த வழியெலாம் போகுதோ அந்த எல்லா வழியிலையும் வேர் வரும். முந்தி காலத்தில் நானே என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு ஓட்டை போட்டுட்டு அப்படியே சொறி விட்டு வந்துடுவேன். அதில் நிறைய டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டேமேஜ் ஆகவே ஆகாது. செடி 100% உங்களுக்கு ப்ரொபகேட் ஆகும். நீங்கள் கீரை தண்டு வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப நல்லா வளரும். அந்த எந்த இடங்கள்லாம் அந்த தண்டு போகுதோ அங்கே எல்லா இடத்துல இருந்தும் பார்த்திங்கன்னா புது ஷூட்ஸ் நிறைய புது செடிகள் வரும். கொஞ்ச நாளில் வித்தின் ஒரு 15 டேஸில் இந்த தொட்டி ஃபுல்லாக பரவிடும். இந்த மாதிரி அகலமான தொட்டி எடுத்துக்கோங்க. டெப்த்து எப்போவுமே நமக்கு தேவையில்லை புதினாவை பொறுத்த வரைக்கும். அதனால் அகலமாக இருக்கிற ஒரு தொட்டி
டெப்த்து கம்மியாக இருக்கிற தொட்டியே எடுத்துக்கலாம். இல்லை டெப்த்து நிறையா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நல்லா அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அகலமாக தான் பரவும் புதினா. எப்போவும் ப்ரொபகேட் பண்ணும்போது சாயந்தரத்தில் பண்ணுங்கள். இல்லாட்டினா காலையில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரத்தில் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உங்கள் ஊரில் இருக்க கிளைமேட்டை பொறுத்தது தான். ரொம்ப வெயில் அடிச்சுது அப்படின்னா 2 தடவை கூட தண்ணி ஊற்றுங்க. ஆனால் வந்து வெயில் இல்லை, கரெக்டான அளவில் தான் இருக்குன்னா 1 தடவை தண்ணி ஊற்றினா போதுமானது. காலையில் 1 தடவை தண்ணி ஊற்றினா போதுமானது. வெயில் இல்லாத மோடம் போட்ட நாட்கள் இருந்தது அப்படின்னா 2 நாளைக்கு 1 தடவை தண்ணி ஊற்றுங்க. அதுவே போதுமானது புதினாக்கு. எங்கனுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா நல்ல வெயில் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துலையும் வைக்கக்கூடாது. ஸ்பெஷலி இந்த பேரப்பெட் வால்ஸ்லாம் வைக்காதீங்க. அங்கனுக்குள்ளே வச்சு தான் எனக்கு நிறைய புதினா வந்து அப்படியே கருகி போயிடும். ஒரு மிதமான வெயிலே இல்லாத ஒரு இடத்துலையும் வைக்கக்கூடாது. மிதமான வெயில் எப்பவும் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைங்க. ஷேட் நெட்டில் வைங்க. இந்த மாதிரி பெரிய தொட்டிகள் இருந்தது அப்படின்னா, அது பெரிய செடிகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது பொழைச்சி வந்துடும். வெயில் படணும், பட் வந்து கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான வெயிலாக இல்லாமல் மிதமான வெயில் இது மேலே படணும். கண்டிப்பாக வந்து படணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you. God bless you.